நேற்று ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் உள்ள பைரசன் பள்ளத்தாக்கில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலின் விளைவாக 26 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக 5 முக்கிய அறிவிப்புகளை பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அட்டாரி வாகா எல்லை உடனடியாக மூடப்படுகிறது. பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு வருவோருக்கு இனி விசாக்கள் வழங்கப்பட மாட்டாது. இப்போது விசா பெற்றுள்ள பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்திற்குள் இந்தியாவில் இருந்து வெளியேற வேண்டும். பாகிஸ்தான் நாட்டு தூதரக அதிகாரிகள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும். இதில் முக்கியமாக சிந்து நதி ஒப்பந்தமாகி 60 ஆண்டுகளில் இதுவரை நடந்திடாத வகையில் இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சிந்து நதி ஒப்பந்தம் என்பது 1960ஆம் ஆண்டு அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு மற்றும் அப்போதைய பாகிஸ்தான் அதிபரான முகமது ஆயூப் கான் தலைமையில் இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் எல்லை தாண்டி பல நதிகள் ஓடுவதால் அவற்றின் நீர் பயன்படுத்துவது குறித்து இரு தரப்பினருக்கும் இடையே ஒத்துழைப்பு தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றிற்கான வழிமுறை இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் வகுத்தது என்று கூறலாம். மொத்தம் 6 நதிகளை இரு நாடுகளும் பொதுவாக நிர்வகிக்க ஒப்பந்தம் போடப்பட்டது. இதில் கிழக்கு நதிகள் 3, மேற்கு நதிகள் 3ஆக உள்ளது. அதில் கிழக்கு நதிகளான சட்லஜ், பியாஸ், ரவி ஆகிய 3 நதிகளும் எந்த கட்டுப்பாடும் இன்றி இந்தியா பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்டது. மேற்கு நதிகளான சிந்து, ஜீலம், செனாப் ஆகிய நதிகள் பெரும்பாலும் பாகிஸ்தானுக்கு ஒதுக்கப்பட்டது. பஹல்காமில் உள்ள பைரசன் பள்ளத்தாக்கில் நடைபெற்ற பயங்கரவாதத்தின் தாக்குதலில் விளைவாக பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையான சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதன் மூலமாக சிந்து நதியின் நீர் பாகிஸ்தானுக்கு பாய்வது நிறுத்தப்படும். இந்த நதியானது பாகிஸ்தானில் பல மாகாணமாக அரபிக்கடல் வரை பாய்கிறது. இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பதன் மூலமாக பாகிஸ்தானில் விவசாயத்தில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தற்போதுள்ள கோடை வறட்சியில் சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தம் இன்னும் அதிகமான வறட்சியை ஏற்படுத்தும். 210 மில்லியனுக்கும் அதிகமான பாகிஸ்தான் மக்களின் தண்ணீர் தேவை இந்த சிந்து நதியை மையமாக கொண்டுதான் அமைந்துள்ளது. இன்னும் சொல்ல போனால் சிந்து நதி நீர் நிறுத்தப்படுவதால் பாகிஸ்தானில் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்படும்.